ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான காதலும் குடும்பமும் சேர்ந்த ஒரு கமர்ஷியல் மூவி தாங்க பார்க்க போறோம். வழக்கமான காதல் கதையில இருந்து இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னே சொல்லலாம். சென்னையில பெரம்பூர் பின்னணியில தெலுங்கு பேசுற குடும்பத்துக்கும் ஆங்கில இந்தியன் குடும்பத்துக்கும் நடுவுல நடக்கிற ஒரு கலாச்சார மோதலை பத்தின படமா வெளிவந்திருக்கிற அன்பே டயானா படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பாரி இளவழகன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணி ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஜமா படத்துக்கு அப்புறம் இவர் நடிச்சு வந்திருக்கிற படம் இது. கதை ரொம்ப சிம்பிளுங்க, ஆனா கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குன்னே சொல்லலாம். சென்னையில பெரம்பூர்ல இருக்கிற தெலுங்கு பேசும் குடும்பத்தை சேர்ந்தவங்களா பாரி இளவழகன் வராரு. அதே ஏரியால இருக்கிற ஆங்கிலோ இந்தியன் பொண்ணா ரம்யா ரங்கநாதன் வராங்க. இவங்க 2 பேருக்கு இடையில காதலும் வருது. ஆனா வழக்கமா நம்ம நாட்டுல நடக்கிற மாதிரிதான் நம்ம ஜாதியில தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பாரியோட அம்மாவா வர ரோஜா ரொம்ப கண்டிப்பா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரோஜா தன்னோட தம்பி மகளை தான் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பிளானும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலையில காதலையும் பிரச்சனைகள் வருது. குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைகள், தம்பிக்கோட மோதல்னு கடைசியில என்ன ஆச்சு அதுதான் படத்தோட மீதி கதை. பாரி இளவழகன் ஒரு பெரம்பூர் பையனாவே வாழ்ந்திருக்கானே சொல்லலாம். ஹீரோயின் கிட்ட அந்த காதல் சொல்ல முடியாம தவிக்கிற காட்சிகள்லாம் நடிப்பு அருமையா இருக்கு. ஒரு பக்கம் அம்மாக்கு பயப்படுறதும், இன்னொரு பக்கம் காதலிக்காக தவிக்கிறதுன்னு இளவழகன் ஸ்கோர் பண்ணிருக்காரு. அவரோட காதல், காமெடி, டைமிங் எல்லாமே படத்துக்கு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். ரம்யா ஆங்கிலோ இந்தியன் பொண்ணாவே மாறி இருக்காங்க. முற்பாதியில கொஞ்சம் அமைதியா இருந்தாலுமே 2ஆம் பாதியில அந்த குடும்ப பிரச்சனையை எதிர்கொள்ற காட்சிகள்ல அருமையா நடிச்சிருக்காங்க. கொடுத்த கதாபாத்திரத்துக்கு பக்காவா பொருந்திருக்காங்கன்னே சொல்லலாம். 12 வருஷம் கழிச்சு அம்மாவா ரோஜாவோட என்ட்ரி நல்லா இருக்கு. ஜாதி பாசம், தெலுங்கு வசனம்னு முழுமையான நடிப்பை கொடுத்திருக்காங்க. குறிப்பா தன்னோட மகள் வாழ்க்கையையும் மகன் கல்யாணத்துல எடுக்கிற இவங்க முடிவுகள் கதையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னே சொல்லலாம். வில்லனா பார்த்த சேத்தனை இதுல ஒரு ரயில்வே ஊழியரா நண்பர்களோட அரட்டை அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு பழைய காதலியை நினைச்சிட்டு புலம்புற கேரக்டர் எல்லாம் பாக்குறது கொஞ்சம் புதுசாவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. அவரோட காமெடி காட்சிகள் எல்லாமே அருமையா இருக்கு. பரிதாபங்கள் கோபி ஹீரோவோட நண்பனா வராரு. அவரோட பேடி லாங்குவேஜ், ஹேர் ஸ்டைல், அந்த பெங்களூர் தமிழ் பேசுறதுன்னு கொஞ்சம் நல்லா இருக்கு. விவேக்கோட பல படங்கள்ல காமெடியா நடிச்ச செல்முருகன் இதுல மாமாவா வந்து அவரோட பங்குக்கு சிரிக்க வச்சிருக்காரு. ஹீரோவோட தம்பியா சுதர்ஷன் வராங்க. அக்காவா இஸ்மத் மானும் வந்திருக்காங்க. கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணிருக்காங்க. இப்படி காதல் கதையில காமெடி செய்து திரைக்கதையை கொஞ்சம் சுவாரஸ்யமாவே கொண்டு போயிருக்காங்க. பாரி இளவழகனோட டைரக்ஷன் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பெரம்பூர் பின்னணியில அவ்வளவு தத்ரூபமா காட்டியிருக்காங்க. தெலுங்கு வசனங்கள் கொஞ்சம் நிறைய இருந்தாலுமே அது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான உணர்வு கொடுக்குதுன்னே சொல்லலாம். குடும்ப பிரச்சனை, அப்பா பாசம்னு கொஞ்சம் அழகாவே இருக்கு. முதல் பாதியில திரைக்கதை கொஞ்சம் லேக்கா போகுது. அதை 2ஆம் பாதியில ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. குறிப்பா கடைசி 1/2 மணி நேரம் கல்யாண கலாட்டா எல்லாமே கொஞ்சம் பரபரப்பாவே கொண்டு போயிருக்காங்க. பரத் சங்கர் இசையில பாடல்களும் பின்னணி இசையும் நல்லா இருக்கு. ஷெல்லியோட கேமரா ஒர்க்கும் பெரம்பூர் ஏரியாவை கொஞ்சம் கலர்ஃபுல்லாவே காட்டியிருக்கு. ஹீரோவோட மேக்கப்ல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம். ஆக மொத்தத்துல அன்பே டயானா படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தெலுங்கு பேசுற குடும்பத்துக்கும் ஆங்கிலோ இந்தியன் குடும்பத்துக்கும் பெங்களூர் நண்பர்கள்னு வித்தியாசமான கலவையை பார்த்தது கிடையாது. அது கொஞ்சம் புதுசாவே இருக்கு. கடைசியில தமிழ் பையங்கள்லாம் கிட்டவங்க இல்ல அப்படிங்கிற மெசேஜ் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அன்பே டயானா ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவினே சொல்லலாங்க. தாராளமா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.